உங்களில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கஸ்டமர் என்கிட்ட 5 ப்ளவுஸை கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அதை போட்டு பார்க்க சொன்னேன். ஆனால் அந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த அந்த ப்ளவுஸை வச்சு தான் மற்ற 4 ப்ளவுஸையுமே ஸ்டிச் பண்ணேன். ஆனால் அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் வரதான் சிஸ்டர் செய்யுது. இது எப்படி சரி பண்ணுறது, இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட ஒரு 5 ப்ளவுஸை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதில் எந்த ஃபால்ட்டு வந்துடக்கூடாது, எல்லா அளவுமே நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே கரெக்டாக எடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நிறைய பேர் போட மாட்டீங்க. சிலர் செக் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்றீங்க. நம்ம எத்தனை ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் அந்த ஒரு ப்ளவுஸையும் நம்ம அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி தான் கொடுக்கணும். நம்ம பிகினர்ஸாக இருக்கோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம ஸ்டிச் பண்ணுற எல்லா கிளாத்துமே ஒரே மாதிரி இருக்காது. சில கிளாத் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இழுவை கொடுக்குற கிளாத்தாக இருக்கும். சில கிளாத் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப டைட் ஆயிரும். அந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலும் நமக்கு லூஸ் அண்ட் டைட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அளவு ப்ளவுஸோட ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து கொடுங்க. அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. உங்களுக்காக தான் இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.